வெல்கம் டு சிட்டுக்குருவி ஹோம் லைஃப் ஸ்டைல். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு ஃப்ரைடே வரலக்ஷ்மி நோன்பு. அதுக்கு முன்னாடி நாள் நாங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம், தேர்ஸ்டே நாங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் நோன்புக்காகன்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் எப்படி வீடை டீப் க்ளீன் பண்ணுன்றதை ஷார்ட்ஸில் 3 பார்ட்ஸாக போட்டிருக்கேன். ஃப்ரீ இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். க்ளீனிங் ஒர்க் முடிக்கவே தேர்ஸ்டே மார்னிங் 12 o'clock ஆகிடுச்சு. அம்மாவும் தங்கச்சியும் 1 o'clock வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு தான் 2 o'clock மேலே தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணோம். அத்தை ஊரில் இருந்து டியூஸ்டே ஈவினிங் தான் வந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ரவா லட்டு தான் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். தங்கச்சி வந்து ரவையை நெய்யிலேயே நல்லா வறுத்து அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ரவா லட்டுவை உருண்டை பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் கொஞ்சம் அதிகமான அளவில் பண்ணுறதுனால அதில் 3 பேருமே உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் இன்றைக்கி எவ்வளோ குவான்டிட்டியில் பண்ணோன்னா 1.5 கிலோ ரவை, 1.25 கிலோ சர்க்கரை போட்டு டோட்டலாக ஒரு 3 கிலோவில் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் தான் எப்போவுமே பண்ணுறது. ரவா லட்டு எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அம்மா வந்து இந்த சாமியோட வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மா வந்து ரொம்ப நல்லா வாஷ் பண்ணுவாங்க, ரொம்ப பளபளன்னு பண்ணிடுவாங்க என்னை விட. இப்போது வந்து 5வது வருஷம் நான் நோன்பு எடுத்துகிட்டு இருக்கேன். 5 வருஷமும் அம்மா தான் வாஷ் பண்ணி வச்சு கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக காவேரி தண்ணி வர்றதுனால இங்கேயே சாமி வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. சாமியோட வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் வைப் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடுவாங்க அம்மா. அப்புறம் குழந்தைங்க எல்லாம் அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் முறுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு கிரைண்டரில் இட்லி அரிசி இதாக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு தங்கச்சி வந்து வெசல்ஸ் எல்லாம் இருந்துச்சு, வாஷ் பண்ணிட்டு இருந்தா. சாமியோட ஐட்டம் எல்லாமே பூ பழம் நைவேதிக்கு வைக்கிறது எல்லாமே ஒரு ரூமில் கால்படாத இடத்துல வச்சுருந்தோம். நான் 5 வருஷமாகவும் மல்லிகை ஜாமான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து தான் சாமிக்கு நைவேத்தியம் படைக்கிறேன். வீட்டில் எவ்வளோவே இருந்தாலும் வீட்டில் இருக்கிறது வந்து யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு கிரைண்டரில் முறுக்குக்கான மாவு வந்து எடுத்துட்டு மார்னிங் டிஃபனுக்காக இட்லியோட மாவு தான் ஆட்டுறதுக்கு உளுந்து போட்டுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முறுக்கு தான் பண்ண போகிறோம். முறுக்கு அளவு வந்து 1 கிலோ இட்லி அரிசி, 1/2 கிலோ பொட்டுக்கடலை, டோட்டலாக 1.5 கிலோ அளவுக்கு நாங்கள் முறுக்கு செஞ்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் எல்லா நைவேத்தியமே எல்லா பலகாரமே கொஞ்சம் அதிகமான அளவில் தான் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா அம்மா வீட்டுக்கு, தங்கச்சி வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கு, தங்கச்சி கூட வேலை செய்கிறவங்க வந்து குங்குமம் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொடுக்கறதுனால கொஞ்சம் அதிகமான அளவில் தான் எப்போவுமே நாங்கள் பண்ணுறது. முறுக்கு வந்து அத்தை தான் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. அதனால் அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வருஷமும் பண்ணிகிட்டு இருக்கோம். முறுக்கோட ரெசிபி, ரவா லட்டுவோட ரெசிபி நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். வீட்டில் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் அப்படின்னால ஆளுங்க இருந்தால் தான் ஒரு வைபு. அதே மாதிரி தான் வருஷமும் தங்கச்சி, அம்மா, அத்தை அன்னிட்டு எல்லாருமே குழந்தைங்க எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இந்த வரலக்ஷ்மி ஃபெஸ்டிவலை நாங்கள் பண்ணுவோம். ரொம்ப ஒர்க் இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும், ஆனாலுமே ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒர்க்கை என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். இப்போ முறுக்குக்கான மாவு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கா தங்கச்சி வந்து. அது நல்லா வந்து பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா புழிஞ்சி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க வேண்டியதுதான். இந்த பதத்தில் வந்து இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக வந்து புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த மாவு வந்து இட்லிக்கான மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போது மார்னிங் டிஃபனுக்கு மாவு ரெடி.
இப்போ நெக்ஸ்ட்டு ரவா லட்டு வந்து உருண்டை பிடிச்சது கொஞ்சம் ஆற வச்சுருந்தாங்க. உடனே பாக்ஸில் போட்டுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறமா பாக்ஸில் தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சாமிக்கு நைவேத்தியத்துக்கு தனியாக, நாங்கள் சாப்பிட்றதுக்கு தனியான்னுட்டு எல்லாம் செப்ரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அது சாமிக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்றதுக்கு தனியாக எல்லாம் எடுத்து வச்சிடுவாங்க. அப்புறமா வந்து முறுக்கு புழிஞ்சிட்டு அத்தை வந்து ஃப்ரை பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு, இன்னொரு பாக்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணி முடிக்கவே டைம் வந்து 7 o'clock ஆயிடுச்சு. இப்போது கிச்சன் பார்த்தா இப்படி தான் இருக்குது. ரவா லட்டு பண்ணது, அப்புறம் முறுக்கு பண்ணது, மாவு ஆட்டினது அப்படின்ட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாமே க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நாங்கள் கொஞ்சம் டீ போட்டு எல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா தான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அத்தை வந்து கிச்சன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. நான் ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கிரைண்டர் கொஞ்சம் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து அத்தை வந்து எல்லாம் கிச்சன் கவுண்டர் டாப்ஸு, வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிக்கிட்டாங்க. அம்மா வந்து குழந்தைங்களெல்லாம் வெளியில் இருந்ததுனால கொஞ்சம் எல்லாம் அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஹாலில் இருக்கிற டிவி எல்லாம் எடுத்து ரூமில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் கூட்டி வீடெல்லாம் துடைச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போது வீடு துடைக்கிறது தான். அப்புறமா சாமியை வச்சு எடுக்கிற வரைக்குமே நம்ம வீடு துடைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. துணியிலேயே துடைச்சி எடுத்துக்கணும். அப்போது அதனாலேயே நான் வந்து எல்லாமே நீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அத்தை வந்து ஃபுல்லாக வந்து ஆயிலாக இருந்ததுனால, முறுக்கு சுட்டதுனால எல்லாமே சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கவே மணி 9 o'clock ஆகிடுச்சு. அது பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பிட வச்சுட்டு அப்புறமா எல்லாருமே ரீஃப்ரெஷ் எல்லாருமே குடித்து ரெடி ஆனதுக்கப்புறமா சாமிக்கான டெக்கரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது கிச்சன், ஹால், ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வீடு பார்த்தா இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. வீடு க்ளீனிங், சாமிக்கான நைவேத்தியம், சாமி வெசல்ஸ் எல்லாமே இப்படி தான் நான் க்ளீன் பண்ணி ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளவங்களுக்குமே நன்றி. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.